வணக்கம். வெல்கம் டூ மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. லாஸ்ட் 2 வீடியோ வந்து இந்த மேக்கப் லுக் இருக்கிற மாரி தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த லுக்க ரீகிரியேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு. ஸோ, அதனால நான் இன்னைக்கே வந்து இந்த லுக்க வந்து போஸ்ட் பண்ண போறேன். இது வந்து ஒரு மாவிஷ் ஐ லுக் தான். அதுல வந்து நான் கிளிட்டர் ஐ ஷேடோ வந்து லைன் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த லுக்க எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்க கன்டின்யூ பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த மாரி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஹால் வீடியோஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, கண்டிப்பா என்னோட சேனல் செக் அவுட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்பயும் போல லுக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா? இல்ல நல்லா இருக்கா? அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயும் போல ஃபேஸ் மிஸ்ட் தான். நான் Plumஓட கிரீன் டீ வேரியன்ட் யூஸ் பண்றேன். இத என்னோட ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிட்டு, அப்படியே நான் ஏர் ட்ரை பண்ண விட்டுறேன். கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கிறதுக்காக. மாய்ஸ்சரைசருக்கு நான் பாண்ட்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். இது வந்து க்ரீம் வேரியன்ட். இத வந்து கொஞ்சமா எடுத்து என்னோட ஃபேஸோட சென்டர் பார்ட்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அப்படியே நான் என் ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். பட் ஆனா இது என்னோட ஃபேவரட்டா இருக்கு. அடுத்து பிரைமருக்கு நைக்காவோட பிரெப் மீ அப் சிலிகான் பேஸ்ட் பிரைமர் தான் யூஸ் பண்றேன். இத கொஞ்சோண்டு என்னோட ஃபிங்கர் டிப்ஸ்ல எடுத்துட்டு, எனக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸோ அங்க மட்டும் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்றேன். அதாவது என்னோட ஸ்மைல் லைன்ஸ்ல, எனக்கு போர்ஸ் இருக்க இடத்துல, என்னோட நெத்தியில, அதே மாரி எங்கெல்லாம் சீக்கிரமா ஆயில் அப் ஆகுமோ அங்கெல்லாம். அத அப்படியே மசாஜ் பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதே நைக்காவோட கன்சீலர் பேலட் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் டார்க்ன்னு நெனைக்கிறேன். இருக்கிறதுலயே டார்க்கஸ்ட் ஷேட். இதுல வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் கரெக்டர், கன்சீலர் அண்ட் ஹைலைட்டர் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ இதுல வந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து என்னோட ஃபேஸ்ல எங்கெல்லாம் ஆக்னே ஸ்கார்ஸ், பிக்மென்டேஷன் அப்புறம் அந்த ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு கீழயும் லைட்டா போட்டுக்கிறேன். ரொம்ப ஹெவியா வேணாம் கண்ணுக்கு கீழ. இத ஒரு வெட் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து வாங்குனது. இது வந்து கன்சீலர் வந்து க்ரீம் ப்ராடக்ட்டுன்றனால உங்களுக்கு பிளெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ட ஃபேஸ்ல வச்ச உடனே பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்படி இல்லன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஒரு வாட்டி ஸ்ப்ரிட்ஜ் பண்ணிட்டு கூட நீங்க பண்ணலாம். ஈஸியா இருக்கும். இதுல இந்த ஷேட் இருக்கு இல்லையா கன்சீலர், இது வந்து என்னோட ஷேடே. அதாவது க்ளோஸ் டூ மை ஷேட். அத வந்து எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணனோ, அதுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு, திருப்பி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிர்றேன் நானு. கொஞ்சம் பார்த்து பொறுமையா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு நான் Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் 335. இந்த ஃபவுண்டேஷன் ஆக்ஸிடைஸ் ஆகும். அதனால என்ன விட இன்னும் கொஞ்சம் லைட் ஷேட் எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஃபேஸ் வந்து க்ளோவா இருக்கிற மாரியும் இருக்கும். ஆக்ஸிடைஸ் ஆன அப்புறம் நம்ம ஷேடுக்கே வந்துட்ட மாரி இருக்கும். இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஸ்பஞ்ச்ல எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் அங்கங்க ஸ்பாட்ஸ் வச்சேன்னா, ஃபவுண்டேஷன் ட்ரை ஆன அப்புறம் அந்த ஸ்பாட்ஸ் அப்படியே தெரியும். ரவுண்ட் ரவுண்டா நம்ம வெளிய போறோம், இல்ல லைட்ஸ் அடியில இருக்கோம் அப்படின்னா. ஸோ, இப்பலாம் நான் வந்து கையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமாவே பிளெண்ட் பண்றேன். அண்ட் இப்போலாம் அதிசயமா எனக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றது வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. வியர்ட் ஐ நோ. அடுத்து அதே கன்சீலர் பேலட்ல என்ன விட ஒரு 2 ஷேட் லைட்டர் ஷேட் இருக்கு இல்லையா? அத எடுத்து எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணுவேனோ, அங்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ளாட் பிரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது கண்ணு கீழ, மூக்கோட டிப்ல, நெத்தியில, சின் ஏரியால, அடுத்து என்னோட ஐப்ரோஸையும் கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். இத அகைன் அதே ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பேக்கிங்க்கு சுகரோட லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இத வந்து அவங்க குடுத்த ஸ்பஞ்ச்லயே எடுத்து என்னோட கண்ணு கீழலாம் பேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஐ லுக் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டார்க்கா, போல்டா இருக்கறனால கீழ ஃபாலோட்ஸ் இருந்ததுன்னா, அத நம்ம டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்றேன். அத தவிர்த்து வாய சுத்தி, மூக்குல, நெத்தியில எங்கெல்லாம் எனக்கு சீக்கிரமா அதாவது ஆயில் அப் ஆகுமோ அங்கலாம். அடுத்து ஐப்ரோஸ்க்கு போயிரலாம். ஐப்ரோஸ்க்கு வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்றேன். இதுல அந்த டார்க் ஷேட் இருக்கு இல்லையா? அத வந்து லைட்டா அந்த ஐப்ரோ ஜெல்ல டிப் பண்ணி என்னோட ஐப்ரோஸ வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். நான் பெருசாலாம் ட்ரா பண்ணல. ஷேப் மட்டும் தான் பண்றேன். அடுத்து Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் இருக்கு இல்லையா? இத எடுத்து என்னோட ஐலிட்ஸ வந்து செட் பண்ணிக்க போறேன். ஐஸ்க்கு நான் நிக்கா கேயோட மோக்கா மிக்ஸ் ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்றேன். இதுல இந்த லைட் ப்ரவுன் ஷேட் இருக்கு இல்லையா? இத வந்து என்னோட ட்ரான்சிஷன் ஷேடா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்து இந்த டஸ்டி பிங்க் கலர் இருக்கு இல்லையா? இத வந்து என்னோட க்ரீஸ வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ட்ரான்சிஷன் ஷேடுக்கு அப்ளை பண்ணதுக்கு கொஞ்சம் கீழ வந்து வேற பிரஷ்ல எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த டார்க் மாவ் ஷேட் யூஸ் பண்ணி என்னோட அவுட்டர் வி இருக்கு இல்லையா? அங்க மட்டும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் மாரி இருக்கிறதுக்கு. இது வந்து செம்மையா இருக்கு இந்த ஷேட் டஸ்கி ஸ்கின்னுக்கு. அடுத்து இந்த பேலட்லயே இந்த ஒயிட் மேட் ஷேட் குடுத்துருக்காங்க. அத ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து, என்னோட இன்னர் கார்னர்ஸ்லருந்து 1/3 வரைக்கும் நான் லிட்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அவ்வளவா பிக்மென்டேஷனும் இல்ல அண்ட் ஓவரா பேட்சியா இருந்தது இந்த ஷேடு. நான் ரொம்ப நேரமா பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இத. அடுத்து திருப்பி இந்த டஸ்டி பிங்க் ஷேட யூஸ் பண்ணி என்னோட லோவர் லேஷ் லைன்ல நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து திருப்பி அந்த டார்க் மாவ் ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் வி இருக்கு இல்லையா? அவுட்டர் கார்னர் அங்க மட்டும் நான் லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த குட்டி ஃப்ளாட் பிரஷ் வச்சு அந்த ஒயிட் மேட் ஷேட் யூஸ் பண்ணோம் இல்லையா? அத வந்து இன்னர் கார்னர்ஸ்ல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து நிக்கா கேலேருந்து இந்த லிக்விட் ஐ ஷேடோ தான் யூஸ் பண்றேன். இது வந்து ஒரு கிளிட்டர் ஐ ஷேடோ. இத வந்து ஒரு குட்டி இது வந்து நெயில் ஆர்ட் பிரஷ்ஷு. அதுல எடுத்து நான் லைன் பண்றேன். இது எங்கன்னா என்னோட நம்ம கட் க்ரீஸ்லாம் ட்ரா பண்றோம்னா, அந்த கன்சீலர் வந்து கரெக்ட்டா எங்க நம்ம வரைவோமோ, அந்த இடத்துல ஒரு லைனு. ஈஸியா சொல்லணும்னா, நம்ம கண்ண தொறக்கும்போது ஒரு ஃபோல்டு வருது இல்லையா? அந்த இடத்துல நான் லைன் போட்டுக்கிறேன். இப்ப தான் லூஸ் மாரி ஒண்ணு பண்ணேன். காயறதுக்குள்ளயே என் கண்ண வந்து தொறந்துட்டேன். ஸோ, அதனால லைட்டா அந்த கிளிட்டர்லாம் வந்து கண்ல ஒட்டிக்கிச்சு. அண்ட் இந்த கிளிட்டர் வந்து ரொம்ப இதுவா இம்பேக்ட்டாலாம் இல்ல. திருப்பி திருப்பி ட்ரா பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சதே கண்ல. அடுத்து காஜல் வந்து ஃபேஸஸ்லருந்து யூஸ் பண்ணி, நான் வந்து என்னோட டைட் லைனிங், வாட்டர் லைன் அதெல்லாம் நான் நல்லா பண்ணிக்கிட்டேன். அடுத்து நைக்காலருந்து லேஷஸ் தான் நான் அப்ளை பண்ணேன். இது வந்து ஓஜி அப்டின்னு நெனைக்கிறேன் இதோட வேரியன்ட். இது வந்து உங்களுக்கு வால்யூமும் இருக்கும். பட் ஆனா ரொம்ப நேச்சுரல் எஃபெக்ட் இருக்கும். அடுத்து ஐலைனருக்கு நான் Maybellineஓட கலோசல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணேன். இத வச்சு நான் என்ன பண்ணேன்னா, நான் ரொம்ப பெருசாலாம் நான் விங்கு அது இதெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த நம்ம லேஷஸ் ஒட்டியிருக்கோம் இல்லையா? அது வந்து ரொம்ப வியர்டா தெரியாத அளவுக்கு நான் சும்மா மேல மட்டும் கவர் அப் பண்றதுக்காக லைன் பண்ணேன் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம இன்னர் கார்னர்ஸ்ல வந்து அந்த கேட் ஐஸ் மாரி வரைவாங்கல்ல, அந்த மாரி லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அவ்வளோதான். மஸ்காராக்கு Maybellineஓட டோட்டல் டெம்ப்டேஷன் மஸ்காரா தான் யூஸ் பண்ணேன். இத வந்து மேல டாப் லேயர்ல வந்து நான் கம்மியா தான் கோட் பண்ணேன். லோவர் லேஷ் லைன்ல மட்டும் நான் நெறையா கோட் குடுத்துட்டேன். ஏன்னா, மேல குடுக்குறது வந்து நம்ம லேஷஸையும் நம்மளோட ஃபால்ஸ் லேஷையும், நம்மளோட லேஷையும் சேர்ந்து காட்டுறதுக்கு தான். வேற எதுக்குமே இல்ல. இப்படி போனா நான் Maybellineலயே ஒன் பிராண்ட் டுட்டோரியல் போட்டுறலாம் போல. எல்லாமே Maybelline ப்ராடக்ட்டா இருக்கு. அடுத்த ஹைலைட்டருக்கு நைக்காவோட டூவோ ஹைலைட்டர் தான் யூஸ் பண்றேன். இந்த ஷேட் பேரு கிளிட்டரெட்டி. இத வந்து ஒரு ஃப்ளஃபி பிரஷ் எடுத்து என்னோட இன்னர் கார்னர்ஸ்ல மட்டும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ஐஸ் நல்லா ப்ராமினன்ட்டா தெரியும். திருப்பி கன்சீலர் பேலட்ல அந்த ஹைலைட்டிங் ஷேட் இருக்கு இல்லையா? அத வச்சு என்னோட ஐப்ரோஸ திருப்பி நான் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய ஃப்ளஃபி பிரஷ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அது எல்லாத்தையும் நான் வந்து பொறுமையா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இல்லன்னா நம்ம கீழ போட்டிருக்க ஃபவுண்டேஷன்லாம் அப்படியே நம்ம ப்ரஷ்ஷோடயே வந்துரும். அடுத்து ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின்றனால எனக்கு ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணியே ஆகணும். அடுத்து சுகரோட மினி ப்ளஷ் யூஸ் பண்ணேன். இதோட ஷேட் மோவ் மார்பிள். இது வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஷேடு. இத வந்து என்னோட சீக் போன்ஸ்க்கு கீழ இறக்கி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாரி என்னோட மூக்குலயும், ஃபோர்ஹெட்லயும் லைட்டா அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிரான்சிங்க்கு எலேகலோட ஹெச்டி ப்ரெஸ் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் செஸ்னட். இத வந்து நான் காம்பேக்ட் பவுடரா வாங்குனேன். பட் ஆனா ஷேடு கொஞ்சம் டார்க் ஆயிட்டனால நான் இப்போ பிரான்சிங்க்கு யூஸ் பண்றேன். இத வந்து என்னோட
ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ், என்னோட ஃபோர்ஹெட்ல கிட்ட அங்கெல்லாம் நான் நல்லா ப்ரான்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஹைலைட்டிங்க்கு நைக்காவோட ஹைலைட்டர் டூவோ தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் கிளிட்டரிட்டி நான் கண்ணுக்கு யூஸ் பண்ணாலும் அதே தான். எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட சீக் போன்ஸில், மூக்கோட டிப்பில், அப்புறம் என்னோட நெத்தியில், அப்புறம் லிப்ஸ்க்கு மேலே ஐப்ரோ போன் இருக்கு இல்லையா அங்கேயும். லிப்ஸுக்கு நான் நைக்காவோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் போஹோ. இது வந்து இந்த ஐ லுக்குக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதுவும் ஒரு மாவான ஒரு ஷேட் தான் இது. லாஸ்ட் ஸ்டெப் செட்டிங் ஸ்ப்ரேக்கு வந்து நான் எல்ஏ கலர்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஃபுல்லாக ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரெட்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஏர் ட்ரை பண்ணிடுங்க. ஸோ தட் மேக்கப் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெயிலில் அலையாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதனால். ஸோ அவ்வளோதான், இதோட இன்னைக்கான லுக் முடிஞ்சுது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு எந்த மேக்கப் டியூட்டோரியல் எதுவும் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.